கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். ஆகாய் சாப்டர் 2 verse 19. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். வாசிங்க சீக்கிரம். அந்தியத்தில் இன்னும் விததானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் தண்ணி குடிக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். எல்லோரும் செபிங்கள். கர்த்தாவே, என்னோடு கூட பேசும். என் தேவனே, நீர் என்னோடு பேசும். இந்த வசனத்தின் மூலமாய் நீர் என்னோடு என்ன பேசி என்னை பலப்படுத்த விரும்புகிறீரோ, நீங்கள் என்னோடு பேசி என்னை பலப்படுத்தும், என்னை ஆசீர்வதியும், என்னை புது சிருஷ்டியாய் மாற்றும் என்று சொல்லு. எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியின் இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் இந்த 19வது வசனத்திலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடியதான ஆசீர்வாதத்தை, எங்களுக்குள்ளே நிறைவேற்ற வேண்டியதான காரியங்களை நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிதாவே இயேசுவின் நாமத்திலே நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தி, எங்களை பலப்படுத்தி, எங்களை ஆசீர்வதிக்க வேணுமா நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்டு அதன்படியே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதை நாங்கள் கடைபிடிக்க அபியாசப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்யுங்க. தடைகள் எல்லாம் நீக்க எங்கள் பரிசுத்த ஆவியானவர் நீர்தாமே எங்கள் மத்தியிலே கிரியை செய்து எங்களோடு கூட பேசி எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டுமாய் மீட்பர் இயேசுவின் மூலம் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, முதல் பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்பதை அது குறிக்கிறது. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? அது கேள்விக்குறியாக இருக்கிறது. களஞ்சியத்தில் விதை தானியமே இல்லைன்னு சொன்னால் இப்போ சாப்பிட்றதுக்கு இருக்குமா? விதை தானியமே காணோன்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு அங்கே தானியம் இருக்குமா? இல்லை. அதுக்கப்புறம் திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்க இல்லையே. அப்படின்னா என்ன ஆச்சு? எல்லா இடமும் வறண்டு போயிருக்கிறது. திராட்சையும் இல்லை, அத்தி மரத்தில் அத்தியும் இல்லை, மாதுளஞ்செடியில் மாதுளமும் இல்லை, ஒலிவ மரத்திலே ஒலிவ கனிகளும் காய்களும் எதுவுமே இல்லை. அப்போ டோட்டலாக பார்க்கும் பொழுது ஒரு பெரிய வறட்சி. டோட்டலாக பார்க்கும்பொழுது ஒன்றும் இல்லை. விதை அடுத்த போகத்திற்கு அல்லது அடுத்த அறுவடைக்கு விதைப்பதற்கு விதை தானியம் கூட இல்லை. அந்த அளவுக்கு தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம், அந்த அளவில் ஒரு பெரிய ஆசீர்வாத குறைவு. குறைவு என்று சொல்வதை விட ஆசீர்வாதமே இல்லை என்ற நிலையில்தான் இந்த வசனம் காணப்படுகிறது. விதை தானியமும் இல்லை. அந்த தேசத்தினுடைய, இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஆசீர்வாதமே நல்ல கோதுமை, முதல் தரமான கோதுமை.
செழுமையான கோதுமை, உச்சிதமான கோதுமை. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கொழுமையான உச்சிதமான கோதுமை என்று சொல்லி. அடுத்து தேசத்தில் முக்கியமானது திராட்சை. அதிலிருந்து நிறைய வெரைட்டி, பலவிதமான பானங்களும் பண்டங்களும் அதில் செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் அத்தி. நாம் அதிகமாக அத்தி பழத்தை யூஸ் பண்ணுறதில்ல, ஆனால் அதில் அதிகமான உயிரணுக்கள் உண்டு. இரத்தத்தை விருத்தி செய்வதற்கும் இரத்தத்தை சுத்தி செய்வதற்கும் அதிகமான சத்துக்கள் அதில் உண்டு. அதுக்கப்புறம் மாதுளம். இதே நாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, ஆனால் இது இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. இரத்தம் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு இரத்தம் ஊறுவதற்கு, புது இரத்தம் சுரப்பதற்கு இந்த மாதுளம்பழம் ரொம்ப பயன்படுகிறது. அதே போல் கொழுப்புகள் இரத்தத்திலே அதிகம் ஏற்படாதபடிக்கும் அதை கட்டுப்படுத்துகிறது. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, நரம்புகளுக்கு நல்லது, நரம்புகளில் அடைப்புகள் ஏற்படாதபடிக்கு, குடலுக்கும் நல்லது. தேவன் தன்னுடைய தேசத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அல்லது கொடுத்து கொண்டிருக்கிற ஆகாரம் எல்லாமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒன்று, தீமை இல்லாத ஒன்று. அடுத்து ஒலிவம். இந்த ஒலிவ பழம் ஒலிவப்பழம், ஒலிவக்காய் எல்லாமே பயன்பாட்டிற்கு உள்ளது. அது மாத்திரமல்ல, அந்த ஒலிவக்காயில் அந்த விதையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், ஒலிவ எண்ணெய், நாம் எப்படி கடலெண்ணெய் கடலையிலேருந்து எடுக்கிறோமோ, எள்ளெண்ணெய் எள்ளிலிருந்து எடுக்கிறோமோ, அதை போல அங்கே விசேஷமான எண்ணெய்ன்னு சொன்னால் அது அபிஷேகத்திற்கு இருந்தாலும் சரி, தினந்தோறும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளுமே, அதாவது ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவர்களும் கூட பரிந்துரைக்கக்கூடிய ஒரு எண்ணெய் உண்டு என்று சொன்னால், எந்த தீங்கும் செய்யாத உடலுக்கு நன்மையை பயக்கக்கூடிய ஒரு எண்ணெய் உண்டு என்று சொன்னால் அது முதல் தரத்தில் உள்ளது ஒலிவ எண்ணெய். அது ரொம்ப நல்லது, உடலுக்கு ரொம்ப நல்லது. அதை அபிஷேக தைலமாகவும் பயன்படுத்தினார்கள், விளக்கேரிக்கவும் பயன்படுத்தினார்கள், சாப்பிடவும் பயன்படுத்தினார்கள். எல்லாவற்றிற்கும் அது பயன்பாட்டில் இன்றும் இருக்கிறது. நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய ஒலிவை என்ன, அது ஒரிஜினலாக என்னன்னு எனக்கு தெரியாது. இப்படி எல்லாமே நன்மையை மட்டுமே தேவன் கொடுத்த, நன்மையை மாத்திரமே வைத்து ஆசீர்வதித்து அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக தேவன் அந்த தேசத்தை கொடுத்தார். இப்பொழுது அந்த தேசத்திலே ஒரு வறட்சி. ஏன் வறட்சி? ஏன் பிரச்சனை? ஏன் போராட்டம்? ஏன் பஞ்சம்? என்று அநேக ஏன் ஏன் என்று சொல்லி கேள்விகளை நாம் கேட்கலாம். அதற்கெல்லாம் ஒரே ஒரு பதில்தான், கர்த்தருக்கு பிரியமாய் நடவாதது, கர்த்தர் அருவருக்கக்கூடியதான காரியங்களை செய்வது, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது, கர்த்தருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொள்ளாமல் போவது. இதனால்தான் இன்றைக்கும் கூட, அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் கூட நமக்கு சில குறைவுகளும், சில பஞ்சங்களும், சில வறட்சிகளும், சில பிரச்சனைகளும், சில போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே அல்லது நம்முடைய தேசத்திலே வருகிறது என்று சொன்னால் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாகத்தான் இருக்குமே ஒழிய தேவன் ஒரு நாளும் அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. தீமை செய்கிற தேவன் இல்லை.
அவர் நல்லவர், நல்லதைத்தான் அவர் கொடுக்கிறார், நல்லதைத்தான் வைத்திருக்கிறார். நம்முடைய இந்திய தேசமும் கூட கவனிங்க, நம்முடைய இந்திய தேசமும் கூட எல்லா வளங்களும் நிறைந்த ஒரு நல்ல தேசம், எல்லா வளங்களும் நிறைந்த நல்ல தேசம். அதை கெடுத்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு கூட்டம். எல்லோரும் நன்மையை அனுபவிக்கலாம், எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் பாஷைக்காரர்களும் என்ன செய்யலாம்? நன்மையை அனுபவிக்கலாம். ஆனால் அனுபவிக்க விடாமல் ஒரு கூட்டம் தாங்களே அதற்கு முதலாளி மாதிரி, தாங்களே சொந்தக்காரர்கள் என்ற மாதிரி தேசத்தை கொள்ளையிட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்திய தேசத்தின் வரலாற்றை நாம் பார்த்தால், சிந்து சமவெளி நாகரிகம் தோன்றின பொழுது இந்த இந்திய தேசத்திற்குள்ளே கடந்து வந்தவர்கள் திராவிடர்களும் ஆரியர்களும் என்று. அதிலே திராவிடர்கள் தான் இந்த தேசத்தின் மூத்த குடிகள், அதற்கு பிற்பாடு வந்தவர்கள் தான் ஆரியர்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு வரலாற்றையும் கூட என்ன செய்கிறார்கள்? திரித்து விடுகிறார்கள். இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். அது தெரியாதனால தான் நாம் பேன்னு முடிச்சுக்கிட்டு நிற்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்திய வரலாறு மறைக்கப்படுகிறது. நம்முடைய தேசத்தின் நன்மைகள், ஆசீர்வாதங்கள் மறைக்கப்படுகிறது. தேசத்தின் நன்மைகள் நாம் இப்போ பார்க்குற இந்த நன்மைகள் அல்ல, முழுமையான நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் தேசத்தினுடைய ஆதி நிலைமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசம் யாருக்கானது, யாருக்கு சொந்தமானது, யார் இதனுடைய பூர்வ குடிகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பூர்வ குடிகள் எல்லாம் வெளியே தள்ளிட்டு, அதாவது ஒரு முல்லா கதை ஞாபகம் வருது. ஒட்டகத்தில் அவர் பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார். குளிர் பிரதேசம், பாலைவனம். நைட்டில் குளிர் இருக்கும், பகலில் பயங்கரமாக வெயில் இருக்கும். அப்போ அவர் நைட்டில் கூடாரம் போட்டு, கவனிக்கிறீங்களா? அதை மட்டும் நல்லா கவனிப்பீங்க. கூடாரம் போட்டு அவர் கூடாரத்தில் படுத்தார். தான் ஏறி போன ஒட்டகத்தை என்ன செய்தார்? ஒட்டகம் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா இங்கே தான் நம்ம என்ன ஸ்கூல் அது குருநானக்கு எதிரில் இருக்குது, வத்தலம் தொத்தலமாக என்ன போயிட்டு பாருங்கள். பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ஏறி இருக்கீங்களா? இல்லைன்னா ஏறி கூட பாருங்கள், கொஞ்சம் பைசா கேட்பான். அந்த ஒட்டகத்தை கூடாரத்துக்கு வெளியே கட்டிட்டு அவர் உள்ளே படுத்துட்டு இருந்தார். குளிர், ஒட்டகமும் கொஞ்சம் குளிர் தானே இருக்கும். அதனால் முதல்ல அதை என்ன பண்ணிச்சான், கொஞ்சம் தலையை கூடாரத்துக்குள்ளே நான் வச்சுக்கிறேன்னுச்சான். கொஞ்சம் கூடாரத்துக்குள்ளே தலையை வச்சுக்கிச்சு. சரி, நம்மளது தானே, தலையை மாத்திரம் வச்சுக்கிச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கழுத்து வந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் முன்னங்கால் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பெல்லாம் உள்ளே வந்துச்சு. அப்புறம் 4 காலம் உள்ளே வந்து, முழு ஒட்டகம் உள்ளே வந்து முல்லாவை வெளியே தள்ளிடுச்சு. இன்றைக்கி தேசம் அப்படி தான் இருக்குங்க. பூர்வ குடிகளை வெளியே தள்ளிட்டு கொஞ்சம் 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 அப்படின்னு வந்தவர்கள் இன்றைக்கு முதன்மை இடத்துல இருந்து எல்லாவற்றையும் சாதிக்க வேண்டும், எல்லாரையும் அடிமைப்படுத்த வேண்டும் என்று பழைய அந்த அடிமைத்தனத்திற்குள்ளே கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கர்த்தர் தான் தேசத்தை ரட்சிக்க வேண்டும். ஆமென். ஏன்னா பூர்வ குடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு மங்கி போய்விட்டது. பூர்வ குடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிப்போச்சு? அதாவது சுய புத்தியை சாராமல் அந்த சொந்த ஞானம் இருந்துச்சுல்ல, என்ன நம்ம எப்படி ஏந்துன்ற அது எல்லாத்தையும் மறந்துட்டு அடுத்தவங்க சொல்கிறதையே கேட்டு 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 அவன் உண்மை சொல்கிறானா பொய் சொல்கிறானான்னு கூட நிதானிக்க முடியாமல் ஃபுல்லாக இருக்கிறாங்க. சில பேர் ஃபுல்லாக இருக்கிறாங்க, நிதானிக்க முடியலை.
நம்ம யார் என்னன்ற சூடு சொரணை இல்லாமலேயே இன்னைக்கு நிறைய பூர்வ குடிகள் அப்படித்தான் காணப்படுகிறார்கள். தெரிய மாட்டேங்குது, நம்ம யார் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆகவே மற்றவர்கள் ஒடுக்க நினைக்கிறார்கள். நாம் விழித்து கொண்டால் நல்லது, பூர்வ குடிகள் விழித்து கொண்டால் நல்லது. இங்கே நாம் பார்க்கிறோம், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். ஆனால் அந்த நல்ல தேசத்திலே தேவன் சொன்னது, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எங்கெல்லாம் உண்டாயிருக்கக்கூடாது? வானத்திலையும் சரி, பூமியிலையும் சரி, பூமியின் கீழ் இருக்கக்கூடிய தண்ணீரில் இருக்கிறவைகளுக்கும் ஒப்பாக எந்த ஒரு சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உண்டாக்கவும் கூடாது, அவைகளை நமஸ்கரிக்கவும் கூடாது, அவைகளை ஆராதிக்கவும் கூடாது. இன்றைக்கி நம்ம வாஸ்தவமை சங்கீதம் 97வது சங்கீதம், அதில் கொஞ்சம் மறுபடியும் எடுத்து பாருங்க. அந்த 97வது சங்கீதத்தில் 7வது வசனத்தை வாசிங்க. சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். யார? தேவர்களே. எத்தனையோ தேவர்கள் இருக்கிறார்கள். அந்த தேவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். யாரை தொழுது கொள்ளணும்? தேவர்கள் எல்லாரும் தேவனை தொழுது கொள்ளணும். ஆங்கிலத்தில் காட்ஸ்ன்னு வருது. பல தெய்வங்கள், அவங்களுக்கு ஒவ்வொரு இமேஜ் தோணுது. அவங்கவுங்க அந்தந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி, கற்பனைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்துட்டாங்க? தெய்வங்களை உருவாக்கி விட்டார்கள். ஆகவே தான் தேவன் முதலே சொல்லிட்டாரு, உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் இல்லை, உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நான் இல்லை. நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? நான் எப்படி இருக்கிறேன்னு அப்படி தான் இருக்கேன். நீங்கள் இமேஜின் பண்ணாதீங்க. என்ன இப்படி இருப்பாரா, அப்படி இருப்பாரா, 2 கொம்பு இருக்குமா, 2 காது இருக்குமா, 4 பல்லு இருக்குமா, 10 கை இருக்குமா, 10 தலை இருக்குமான்னு நீங்கள் என்ன செய்யாதீங்க. உங்களுடைய அந்த அந்த இமேஜினேஷன், அந்த கற்பனையில் என்ன நீங்கள் பார்க்காதீங்க. என்னை இருக்கிறவராகவே பாருங்க. இருக்கிறவராகவே நம்ம பார்க்க முடியுமான்னு பார்த்தா பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் அவ்வளவு பரிசுத்தர். ஆமென். அவர் அவ்வளவு பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதாம். அதனால்தான் அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், என்னை தரிசிக்க வேண்டும் என்றால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நிச்சயமாய் ஒரு நாளில் அவரை நாம் தரிசிப்போம். அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இங்கே பூமியில் வந்து நம்மளை சுத்திகரித்து, அவருடைய இரத்தத்தினால் நம்மளை சுத்திகரித்து விட்டு போயிருக்கிறார். ஆனால் அந்த சுத்திகரிப்பில் நாம் நிலைத்திருக்கிறோமா என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லைன்னா நம்ம ஆகாயில வாஸ்த மாதிரி இல்லை 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 என்ற ஒரு பஞ்சம், ஒரு வறட்சி நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு பஞ்சமான நிலைமை, வறட்சியான நிலைமை, ஆசீர்வாதமற்ற நிலைமை இருக்கக்கூடாது என்று சொன்னால் நாம் தேவனை தேவனாகவே தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவர்களை அல்ல, தேவர்களை அல்ல. 9வது வசனத்தை பாருங்களேன். 97:9 வாசிங்க. கர்த்தாவே, பூமி முழுவதற்கும் நீர் உன்னதமானவர். எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். நாம் யாருடைய பிள்ளை? தேவர்களுடைய பிள்ளை இல்லை. இந்த பூமிக்குரிய மனுஷனுடைய இமேஜினேஷன்ல இருக்கக்கூடிய அந்த தேவருடைய பிள்ளைகள் அல்ல. அழிந்து போகிற மனுஷன் செய்யக்கூடிய அழிந்து போகக்கூடிய விக்கிரங்களுக்கு பிள்ளைகள் அல்ல, சொரூபங்களுக்கு பிள்ளைகள் அல்ல. வானத்தையும் பூமியும் அதில் உள்ள சர்வ சிருஷ்டியும் சிருஷ்டித்த உன்னதமான தேவனுடைய
பிள்ளைகள். அல்லேலூயா. இந்த சாட்சியை நாம் விளங்க செய்ய வேண்டும். இதை விளங்க செய்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை அக்கினி சூளையில போட்ட பொழுது அவர்கள் தேவனுக்காக நின்றார்கள், சிலைக்காக நிற்கவில்லை. தங்கள் முன் நிறுத்தின அந்த பெரிய உயர்ந்த சிலை முன்பதாக நிற்கவில்லை. அந்த சிலையை வணங்க வேண்டும் என்ற அந்த சட்டத்திற்கு அவர்கள் பயப்படவில்லை. ராஜா சொல்றார், நீங்க வணங்கலைன்னா 7 மடங்கு சூடாக்குவேன் சூளையன். அந்த சூளைக்கு அவர்கள் பயப்படலை, நெருப்புக்கு பயப்படலை, எதற்கும் பயப்படலை. அவங்க பயந்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், தேவனை தவிர வேறு எந்த தேவர்களையும் தொழுது கொள்ளக்கூடாது. ஏனென்றால் என்னுடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். இந்த அக்கினி முன்பதாக இது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அவர்களை தூக்கி அக்கினி சூளையில 7 மடங்கு சூடாக்கின சூளையில போட்டார்கள். அவர்களை கொண்டு போய் போட்டவர்கள் மடிந்தார்கள். இவர்களும் அக்கினியின் மத்தியிலே விடுதலையாய் உலாவினார்கள். 4வதாக அவர்களோடு கூட ஒருவர் இருந்தார். இவங்க தேவன் எங்க கூட சுத்தினார்னு சொல்லலை. வெளியிலிருந்து பார்த்தவங்க சொன்னாங்க, 4வது பேருடைய சாயல், 4வது நபருடைய சாயல் தேவதூதனை போல இருக்கிறது. ராஜா பார்க்கிறார். கிட்ட போயிட்டு எப்படி அழைச்சார் தெரியுமா? அவங்கள எப்படி கூப்பிட்டாரு? எப்படி கூப்பிட்டாரு? பைபிள் ஸ்டடிக்கு வந்தவங்களுக்கும் தெரியலையா? இல்லை, அது தானியேல். இவங்களை எப்படி கூப்பிட்டு வெளியே கூப்பிட்டாங்க? உன்னதமான தேவனுடைய தாசர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யாருடைய பிள்ளைங்க? உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. பொய்யான, அசுத்தமான, மனுஷனுடைய கைவேலையான விக்கிரங்களுடைய தேவருடைய பிள்ளைகள் அல்ல. இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தாவாகிய உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எதை செய்தாலும் நன்மைக்காகவே அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அவராலே கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் நம்மை காண்கிற தேவன். அவரை விசுவாசிக்கிறவரை அவர் அறிந்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் ஓடோடி வருகிறார். பிள்ளைகள் தவறு செஞ்சுட்டா பெற்றோருக்கு கோபம் வரும். வருமா வராதா? உண்மையா பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிப்பாங்கன்னு சொன்னா தவறு செய்யும்போது கோபம் வரும். வரும், வரணும். அது போலத்தான் நம்முடைய தகப்பன், பரலோக தகப்பன். அவர்களுக்கென்று நல்ல உச்சிதமான நன்மைகளை வைத்து அவருடைய அன்றாட தேவைக்கு நல்ல தானியத்தை கொடுத்து அவங்க இரத்த விருத்திக்கும் இரத்த சுத்திக்கும் வேண்டிய அத்தியை கொடுத்து இரத்தம் விருத்தி ஆவதற்கு வேண்டியதான நல்ல மாதுளையும் கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியும் சேர்த்து கொடுக்கக்கூடிய திராட்சையும் கொடுத்து, இன்னைக்கு உலகத்தில் சொல்கிறாங்க, டாக்டருங்கெல்லாம் சொல்கிறாங்க, திராட்சையினுடைய சீடு விதை இருக்க பாரு, அது கேன்சருக்கு மருந்து என்று. கேன்சருக்கு மருந்தாய் பயன்படுகிறது. ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்? அப்படியா, அதை விதையாக நீங்கள் பயன்படுத்திங்க, நாங்கள் விதை இல்லாததான் நாங்கள் கொண்டு வருவோம். நம்ம சாப்பிட்றதெல்லாம் கேன்சரை உருவாக்குறத சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அங்கூர் அங்கூர் அங்கூர்னு கூறு போட்டு விற்கிறாங்க. ஆனால் அதில் என்ன இல்லை? எங்கே போச்சு விதை? தேவனுடைய நன்மைகளை பிசாசு மறைக்கின்றான். இதை அறியாத ஜனங்களும் அதுதான் நன்மை என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? ஓடி ஓடி போயிட்டு கூவி கூவி விற்கிறாங்க. இவங்க ஓடி ஓடி வாங்கி சாப்பிட்றாங்க. சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனால் விதையுள்ளதை சாப்பிடுங்க, விதையுள்ளதை சாப்பிடுங்க.
விதையுள்ளதை சாப்பிடுங்க. தேவன் அப்படித்தான் கொடுத்தார். அவர் உருவாக்கும் பொழுதும் விதை அதனுடைய விதையுடைய கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்களை என்ன செய்தார்? தேவன் உருவாக்கினார். உருவாக்கும் பொழுதே அப்படித்தான் தன் விதையுடைய. ஆனால் இன்னைக்கு நிறைய கிராஸ் பிரீட் ஆகிப்போச்சு, ஹைப்ரிட் ஆகிப்போச்சு. பார்க்க பெருசாக இருக்கு, ஐயோ பெருசாக இருக்கே, நல்லா விளைஞ்சது போலன்னு. ஆனால் உள்ள ஒன்றுமே இருக்காது, பொத்த சொரக்கா மாதிரி. பம்கின் உள்ள ஒன்றுமே இருக்காது, அவ்வளோ ஹோலாக இருக்கும். இன்றைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கிறது. பிசாசு அப்படித்தான் இன்றைக்கு உலகத்தை மாற்றி வைத்திருக்கிறான். இன்னைக்கு உலகம் மனுஷர்களுக்கானதாக இல்லை, மாய்மாலம் செய்கிறவர்களுக்காய்த்தான் அது காணப்படுகிறது. எல்லாவற்றையுமே நஞ்சாக மாற்றிவிட்டான். கத்திரிக்காய் வாங்கினா விதையை காணும், மிளகாயை வாங்கினா விதையை காணும், காய்கறிகளை போய் வாங்கினா விதையை காணும். அப்படியே சிலது விதை இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த விதையை போட்டால் வராது, அந்த உயிரணுக்கள் கிடையாது. ஆனால் தேவன் கொடுத்ததெல்லாம் அன்றைக்கு அடுத்து 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 அது ஜீவன் ஊறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. ஆமென். இப்பொழுது எல்லாம் வறட்சி. அந்த வசனத்தை வாசிக்கலாம் மறுபடியும். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ அப்படின்னு கேள்விக்குறி தான் கேட்குறார். இருக்குதா? ஏசு கூட கேட்டார் தம்முடைய சீஷர்களை பார்த்து, அப்பா 4 நாளாக ஜனங்க பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு போஜனம் கொடுக்கணும், ஏதாகிலும் உண்டா? இல்லை ஆண்டவரே. அப்பவும் இல்லைன்னிட்டாங்க. இவ்வளோ பேர் கொடுக்குறதுக்கு நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னிட்டாங்க. என்ன இருக்குதுன்னு பாருங்கன்றதுக்கு அப்புறம் தான் போயிட்டு பார்க்குறாங்க. ஒரு பையன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சு, அது மாத்திரம்னு சொல்கிறாங்க. ஆனாலும் தேவன் அதையெல்லாம் மாற்றினார். அதுக்கப்புறம் ஏசு இறந்துட்டார், இனிமேல் அவ்வளோதான் அப்படின்ட்டு படகு எடுத்துக்கிட்டு ஏலோவில் பாடிக்கிட்டு கடலுக்கு போயிட்டாங்க. உயிர் தெழுந்த இயேசு கடற்கரையில் வந்து நின்று கறி நெருப்பு போட்டு நல்லா மீனெல்லாம் பொறிச்சு வச்சுக்கிட்டு அங்கே கூப்பிடுறார், பிள்ளைகளே ஏதாகிலும் உண்டா? ஒன்றும் இல்லை. அப்போ அப்படி தான் சொல்கிறாங்க. படகை ஓட்டிக்கிட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே ஒன்றும் இல்லைன்றாங்க. ஏதாவது பாக்கெட்டில் இருக்கா அப்படின்னா, பேங்க் பேலன்ஸ் ஏதாவது இருக்கா? அது கழுத்தில் இருந்ததும் பாதி போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்றான். முழுசாக போகாமல் பாதி தான் போச்சு. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை பிள்ளையை தாங்கி கொண்டது, எந்த தீங்கும் இல்லாதபடிக்கு. இல்லை கையில் பிடிக்காமல் இழுத்திருந்தா என்ன ஆகும்? கர்த்தர் நல்லவர். நமக்கு பாதுகாப்பு இல்லாத எதுக்கு நமக்கு? அதுக்கு தான் சொல்கிறது. கேட்க மாட்டேன்றீங்களே, அது மேலே தானே ஆசையாக இருக்கு. அது வேற கவலை, விலை ஏறிக்கிட்டே இருக்கேன்னு வேற கவலை, அப்பப்போ மாற்ற முடியாதேன்னு வேற கவலை. என்ன செய்யலாம்? நம்ம எதெல்லாம் நன்மைன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம உயிருக்கே உலைய வைக்குது. ஆமென். சென்னையில் கூட இப்படி அது இப்போ முதல்ல ரொம்ப நடந்தது. மத்தியானம் 12 மணி, இதெல்லாம் நைட்டு, மத்தியானம் 12 மணி எங்கள் அப்பா கூட வேலை செய்கிறவங்க தான் அந்த சகோதரி. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வர வழியில் அது பெரிய எங்கள் ஸ்கூல், அந்த நான் படித்த ஸ்கூல் அங்கே ஒரு பெரிய மைதானம் இருக்கும். பகல் 12 மணி காதோடு அறுத்துன்னு போயிட்டான். கழுத்துல இருந்தது அறுத்துட்டு போயிட்டான். ஸ்டேஷன் பக்கத்தில் இன்னொரு இடத்துல, இது வந்து இங்கே இன்னொரு இடத்துல ஸ்டேஷன் பக்கத்தில் இது நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு.
அப்போ மறுபடியும் அதை கொஞ்சம் ஒடுக்குனாங்க. இப்போ மறுபடியும் அது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. மறுபடியும் ஆங்காங்கே இது இந்த இடத்துக்காரங்க இல்லை, வெளியிலேருந்து ஆட்கள் அந்த மாதிரி வராங்க. நாங்களும் அம்பர்நாத் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இப்படி கேள்விப்படலை. உங்கள் முதல்ல நீங்கள் வீடு இருந்தீங்க பாருங்கள், அந்த வீட்டு பக்கத்தில் தான் நடந்திருக்கு, அந்த கல்லியில் தான். அப்படி ஏதாவது நம்ம இருக்கும்போது இல்லை, இதுவரையில் நம்ம கேள்விப்படலை. ஆனாலும் இப்படி புது சரக்குகள் வந்துக்கிட்டே இருக்கு, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்களுக்கு எதையும் வெளியே போட்டுட்டு என்ன செய்யாதீங்க, அனுப்பாதீங்க. ஒரு குண்டுமணியாக இருந்தால் கூட இன்றைக்கி அதுக்கு விலை ஜாஸ்தின்னு சொல்லிவிட்டு குண்டுமணிக்காக குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிடுறாங்க. வேண்டாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். விதை தானியம் உண்டா? இன்னைக்கு அதே தான் கேள்வி. உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் நிறைய பேருடைய வயத்தில் என்னென்னா பாக்கெட் காலி, எம்டி பர்ஸ், பேங்க் பேலன்ஸ் நில். உழைக்கிறீங்களே உழைக்கத்தான் செய்கிறோம், பிழைக்கத்தான் செய்கிறோம், 30 நாளும் வேலை செய்யத்தான் செய்கிறோம், கூட ஓட்டியும் செய்கிறோம், டியூட்டியும் செய்கிறோம், ஓட்டியும் செய்கிறோம், எல்லாம் மாஞ்சி ஓடி செய்கிறோம். ஆனாலும் பார்த்தா இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் யோசிக்கணும்? கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து யோசிக்கணும், உலக பிரகாரமாக யோசிக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து யோசிக்கணும். நாம் வாங்கிறத பொத்தலான பையில் போட்டால் அது என்ன ஆகும்? கீழே தான் போகும். ஏன் போய் பொத்தலாம் இருக்கு அப்படின்றத கவனிக்கணும். சில பேருக்கு தெரியாது, பொத்தலாம் இருக்கிறதே தெரியாது, ஆனால் போய்கிட்டே இருக்கும். களஞ்சியம் விதை தானியமே இல்லை. உண்டா? திராட்சை செடியில் திராட்சை பழம் இருக்கா? இல்லை. அத்தி மரத்தில் அத்தி பழம் இருக்கா? இல்லை. ஏசு தேடி வந்தார், அத்தி மரத்தை பசி உண்டாயிற்று அவருக்கு. பார்க்குறார், தேடி பார்த்தாராம், ஒன்றும் இல்லை. இனிமேல் உங்ககிட்ட ஒன்றுமே இருக்க வேண்டான்னுட்டார். என்ன ஆச்சு? பட்டு போயிற்று, பேரோடு பட்டு போயிற்று. ஒரே ஒரு வார்த்தை தான், நாம் பயன்பட வேண்டும் இயேசுவுக்காக. அவர் தேடி வரும் பொழுது, நம்மளை நாடி வரும் பொழுது அவருக்காக நாம் பயன்பட வேண்டும். பயன்படலைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு பயனே இல்லாமல் போய்விடும் நம்முடைய வாழ்க்கை. மாதுளஞ்செடியில் பார்த்தா மாதுளம் பழத்தை காணும், ஒலிவ மரத்தில் பார்த்தா ஒலிவ மரத்தையும் காய்களையும் காணும், கனிகளையும் காணும், ஒன்றுத்தையும் காணும். அந்த கனியில், அதில் கனி இல்லைன்னா எண்ணெயே இருக்காது, ஒரு செழுமையே இருக்காது, ஆசீர்வாதமே இருக்காது. எல்லாமே இல்லை 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 இல்லை. ஆனால் கர்த்தர் நல்லவருங்க. நம்ம எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் அதுக்குன்னு தப்பு பண்ணிகிட்டே இருப்பேன்றதுக்கு இல்லை. நாம் அதை உணர்ந்து குணப்படும் பொழுது அவர் செய்த நன்மைகளை மறந்து வேறு தேவர்களை நாடி, தெய்வங்களை நாடி, அல்லது அந்த கிரியைகளை நாடி அந்த கிரியைக்காரர்களோடு கூட நாம் சேர்ந்து தேவனுக்கு விரோதமாய் நாம் துரோகம் பண்ணினாலும் கூட, இப்படி இல்லை இல்லை இல்லைன்னு ஒரு வறட்சி வரும் பொழுது, ஒரு பஞ்சம் வரும் பொழுது, ஒரு தரித்திரம் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, நம்மை உணர்ந்து தேவனை நோக்கி பார்த்தால் அதற்கு கீழே உள்ளதான அந்த வார்த்தை தான் உயிர் மீழ்ச்சியை கொடுக்கிறது. களஞ்சியத்திலே மறுபடியும் தானியம் உண்டாகும்படியாகவும், திராட்சை செடியிலே மறுபடியும் திராட்சை உண்டாகும்படியாகவும், அத்தி மரத்திலே மறுபடியும் அத்திப்பழம் உண்டாகும்படியாகவும், மாதுளஞ்செடியிலே மறுபடியும் மாதுளம் உண்டாகும்படியாகவும், ஒலிவ மரத்திலே மறுபடியும் ஒலிவ காய்களும் கனிகளும் உருவாகி எண்ணெய் பெருக்கெடுக்கும்படியாகவும், அவருடைய வார்த்தை, ஒற்ற வார்த்தை அது என்ன சொல்கிறது? இன்று நான் இன்று முதல் எல்லாம் இல்லை 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 இல்லை, இல்லாமலே இருக்கட்டும்.
நீ மனம் திரும்பிட்டியா? நீ ஒழுங்கா மனம் திரும்பினியா? மறுபடியும் இந்த காரியத்தை செய்ய மாட்டாயா? என்னையே பற்றி கொள்வாயா? எல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த இன்று என்னைக்கு வாசிக்கிறோம்? நாளைக்கு வாசித்தா நாளைக்கு என்று தான். அடுத்த நாள் வாசித்தா அப்போ அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு அன்றன்று தாரும் என்று சொன்னதை போல இன்று என்ற அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் புதிய ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவன் நமக்கு கொடுப்பது ஒவ்வொரு நாளும் புத்தம் புது ஆசீர்வாதம். வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த பொழுது அவங்க விதைக்கலை, விதை இல்லை. வனாந்தரத்தில் விதைக்கவும் முடியாது, உழவும் அறுப்பும் எதுவுமே இல்லை. ஆனாலும் டெய்லி அவங்களுக்கு தானியம் கிடச்சிது. டெய்லி கிடச்சிச்சா இல்லையா? டெய்லி கிடச்சிதா இல்லையா? பரலோக மன்னாவை கொடுத்தார், தூதர்கள் சாப்பிடுகிற அந்த போஜனத்தை கொடுத்தார். டெய்லி ஃப்ரெஷ்ஷா இன்று 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 நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும். கறிக்கடெல்லாம் இல்லை அப்போ வனாந்தரத்தில். சிக்கன் இல்லை, மட்டன் இல்லை, பீஃப் இல்லை, காடை இல்லை, கவுதாரி இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு கடையும் இல்லை. எந்த பாயும் கடை திறக்கல, ஒரு நாயும் கடை திறக்கல. ஆனால் அவங்க கேட்டாங்க, போர் அடிச்சு போச்சு. எப்படி? வெறும் மண்ணாவை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சுன்ட்டு உக்காந்து அழுதாங்களாம். எப்படி? உக்காந்து அழுதாங்க. மோசையை பார்த்து பார்த்து அழுதாங்க. ஒரு மனுஷனை பார்த்து 6 லட்சம் அழுவுது. நம்ம ஒன்று அழுதாலே தாங்கி பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, குரங்கோடைய மோசமாகிறோம். இந்த அப்படி நீ இப்படி நீ இப்படி நீ இப்படி நீ இப்படி நீ இப்படி இல்லை. தேவன் நல்லவர். அவர் நமக்கு நன்மை செய்ய வல்லவர். உக்காந்து அழுதாங்களாம். மோசேயால் கேட்க முடியல. ஒருத்தர் அழுதாலே நமக்கு கஷ்டமா இருக்கே, 6 லட்சம் அழுதா என்ன ஆகும்? ஒரு கணக்குக்கு தான் 6 லட்சம் வரும். புருஷர்கள் மாத்திரம், புருஷர்கள் மட்டும்தானே அழுதாங்க. ஸ்திரீகள் எவ்வளோ அழுதுருப்பாங்க, பிள்ளைகள் எவ்வளோ அழுதுருப்பாங்க, முதியவர்கள் எல்லாம் எல்லாருமே அழுதார்கள். புறஜாதிகள் வேற இதில் எல்லாரும் ஓன் அழுறாங்க. என்ன? சாக்லேட் வேணும், கறி வேணுங்க, வெங்காயம் வேணுங்க, வெள்ளை பூண்டு வேணுங்க. இப்போ கொஞ்சம் விலை குறைஞ்சி வருது, வாங்கி வச்சுக்கோங்க, அடுத்து மழை வருது. வெள்ளரிக்காய் வேணும், கொம்மட்டிக்காய் வேணும், கீரை வேணும். இது எதுவுமே அங்கே இல்லை. ஆனால் இதெல்லாம் அங்கே இருந்துச்சு. ஆனால் அங்கே எப்படி இருந்தாங்க? அடிமை நாய்களாக இருந்தார்கள், அடிமையாய் இருந்தார்கள். இங்கே சுவாதீனமாய் கொண்டு வந்து பரலோகத்தின் ஆகாரத்தை கொடுக்குறாரு. ஆனால் என் புத்தி எங்கே போகுது? மறுபடியும் எங்கே போகுது? கழுவப்பட்ட பன்றி என்ன தான் கழுவி கழுவி தேய்ச்சி தேய்ச்சி வெள்ளத்தோல் வர அளவுக்கு செங்கலை போட்டு தேய்ன்னு தேய்ச்சி அது கொண்டு வந்து நடு வீட்டில் வச்சாலும் கூட அது என்ன தான் செய்யுமா? மறுபடியும் எங்கே போகும்? ஆய் தின்னத்தான் போகும். சி ஆய், இது கக்கா அப்படின்னு சொல்கிறேன்ல பிள்ளைங்க கிட்ட. சொல்கிறோமா இல்லையா? எதை சொல்கிறோம்? தேவையில்லாதெல்லாம் எடுத்து வாயில் வச்சா நம்ம என்ன சொல்லுவோம் பிள்ளைங்களுக்கு? சி இது கக்கா, இது ஆய் சொல்கிறோமா இல்லையா? நாமளே எடுத்து வச்சுக்கிறோமே சில நேரத்தில் தேவனுக்கு பிரியாமல் இல்லாதெல்லாம். வைக்கிறோமா இல்லையா? குடிக்கிறோமா இல்லையா? சாப்பிட்றோமா இல்லையா? உடுக்கிறோமா இல்லையா? தேவனுக்கு பிரியம் இல்லாது அதெல்லாம் தேவனை நம்மளை பார்த்த சி
ஆயின்னு தான் சொல்லுவார். ஏன்னா நாம் அவருக்கு பிள்ளைகள் தானே. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்கிறோம், அவர் நம்ம பிள்ளைங்களுக்கு, அவர் பிள்ளைங்களுக்கு சொல்கிறார். என்ன இருக்கிறது இல்லை, எது தேவனுக்கு பிரியமானது என்பதை நாம் அறிந்து செயல்படும் பொழுது அவர் நமக்குள்ள பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நன்மையானது அவர் கொடுக்கிறாரு, அவங்களுக்கு அது அரோசிகமாக இருக்கிறது. வேண்டாம், இது எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கு, வேண்டாம், எங்களுக்கு இறைச்சி வேணும்னு அழறாங்க. மோசே எல்லாருடைய அழுகுறலையும் கேட்க முடியல. அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். கர்த்தாவே, நான் என்ன செய்ய? நான் ஒருவனா இத்தனை பேருடைய அழுகையை நான் எங்கே தொடைக்க? நான் என்ன செய்ய? இங்கே இருக்கிற ஆடு மாடுகளெல்லாம் அடித்தா கூட என்ன செய்ய முடியாது. இவங்களுக்கு அது போதாதே, இப்போ இருக்கிற அவங்களுடைய அந்த வாஞ்சைக்கு அது போதாதே. அது வேறு வார்த்தையில் சொல்லணுன்னா என்ன சொல்கிறது? காஜி எடுத்துன்னு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, இல்லை? ஆமாம். அதுக்கு அர்த்தம் என்ன? சிலதுக்கு அர்த்தமே இல்லை. காஞ்ச மாடு கம்பத்தில் விழுந்த மாதிரி அப்படி இருக்கு. ஆனாலும் கர்த்தர் அவங்களுடைய கூக்குரலை, அழுகுரலை கேட்டு ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு நாள் பிரயாணம் அல்ல, அந்த பக்கமாக இந்த பக்கமெல்லாம் காடைகளை கொண்டு வந்து குவிச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு. அதில் ஜென்டலாக சாப்பிட்டவங்க சாகலை, அலைஞ்சிக்கிட்டு சாப்பிட்டவங்க செத்து போனாங்க. நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுகிறது. சரி, கர்த்தர் கொடுத்திருக்கிறாரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டவங்க சாவலை. ஐயோ ஐயோ, கிடைக்காதது கிடைச்சிருக்கிற மாதிரி சாப்பிட்டாங்க பாருங்க. கிடைக்கும் போதே போட்டுக்கணும் 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 போட்டுக்கணுன்ற மாதிரி சாப்பிட்டாங்க பாருங்க, அவங்கெல்லாம் செத்து போனாங்க. அக்கினி பட்சித்தது. அதனால சாப்பிட்ற விஷயத்தில் நாம் எப்போவுமே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எப்படி இருக்கணும்? அளவோடு இருந்தால் வளமோடு வாழலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டில் எப்படியும், வீட்டில் நம்ம எப்படி வேணாலும், வெளியில் போகும்பொழுது, வெளியே இருக்கும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். தண்ணி கொடுத்தாரு, கண்மலை தேனை கொடுத்தாரு, என்னெல்லாமா அவங்களுக்கு கொடுத்தார். ஸ்பெஷலாக தான் கொடுத்தார். எல்லாம் ஒரு வேலையும் அவங்க செய்யலை, உழைக்கலை, பிழைக்கலை, நூற்கலை, எதுவுமே செய்யலை. ஆனால் ஆகாரம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனால் இலவசமாக வந்துச்சு இல்லையா, உழைக்காமல் கஷ்டப்படாமல் வந்துச்சு இல்லை. எப்பவுமே அந்த ஃப்ரீயாக வர்றது மேலே நமக்கு என்ன இருக்காது? நல்லதாக இருந்தால் கூட அது மேலே என்ன இருக்காது? மதிப்பு இருக்காது, மதிப்பு இருக்காது. ஆகவே தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்காகத்தான் சொன்னார், செய்தார். ஆனால் அதை எல்லாம் கெடுத்து கொண்டார்கள். மறுபடியும் அவரை நோக்கி பார்க்கிறார்கள். கர்த்தர் சொல்றார், எல்லாம் இல்லையா, பரவாயில்ல, நான் இருக்கேன் இல்லை. ஆமென், அல்லேலூயா. களஞ்சியத்தில் தானியம் இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன் இல்லையா? திராட்சை கொடியில் கனி இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன் இல்லையா? அத்தி மரத்தில் கனி இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன் இல்லையா? மாதுளஞ்செடியில் மாதுளம்பழம் இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன் இல்லையா? ஒலிவ மரத்தில் ஒலிவ இலை, ஒலிவ கனிகள், காய்கள் எதுவுமே இல்லை, எண்ணெயே இல்லைன்னா என்ன? எண்ணெய் இல்லைன்னா தலையும் வறட்சி, உடம்பும் வறட்சி. இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன் இல்லையா? அப்படின்ற மாதிரி தான் நான் இன்று முதல் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அப்போ இன்று முதல்னா ஒவ்வொரு நாளுமே நாம் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு, அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை, பிரமாணங்களை கை கொண்டு, அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்களோ அவைகளை நாம் உணர்ந்து அதன்படி நாம் செயல்பட்டால் தினந்தோறும் புத்தம் புதிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. டெய்லி
டெய்லி ஆசீர்வாதம், டெய்லி பிளெஸ்ஸிங். சில பேர் சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்லை, செவ்வாய் தோஷம் வந்துடும். செவ்வாய்க்கிழமை பிள்ளைங்க, அதுவும் பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா ஐயோ செவ்வாய் தோஷம் வந்துடுமே. அந்த செவ்வாய்க்கு தெரியுமா என்னன்னு தெரில, அந்த கிரகத்துக்கு நம்மளை பற்றி இப்படி தோஷம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அதுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமை பிறந்தா செவ்வாய் தோஷம், இந்த கிழமை பிறந்தா இப்படி, சனிக்கிழமை பிறந்தா சனி பிடிச்சிருவார் இல்லை. ஆனால் தேவன் நமக்கு சொல்கிறது இந்த மாதிரி, இன்று முதல் நான் ஆசீர்வதிப்பேன். என்னைக்கு நாளும் ஆசீர்வாதம் தான். நாளைக்கு போய் இந்த வசனத்தை வாசித்து இன்று முதல்னு விசுவாசித்தாலும் இன்று முதல் ஒவ்வொரு நாளுமே நமக்கு புத்தம் புதிய ஆசீர்வாதம் தேவனுடைய சமூகத்தில் நமக்கு இருக்கிறது. டெய்லி அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். 6 நாள் தான் கொடுத்தார். ஏன்னா 7வது நாள் ஒரு நாள் அது கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாளிலே ஆசீர்வாதம் இல்லையானா இந்த ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக ரெட்டிப்பாங்க அந்த ஆசீர்வாதத்தை 6வது நாளில் கொடுத்துடுறார். 7வது நாள் கர்த்தருடைய நாள் என்பது, கர்த்தருக்குரிய ஓய்வு நாள் என்பது அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவதற்காக. ஆமென். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக. அன்றைக்கு அவர்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும். ஓய்ந்திருக்கணும். யாரெல்லாம் ஓய்ந்திருக்கணும்? எல்லாரும் ஓய்ந்திருக்கணும். யாரும் வேலை செய்யக்கூடாது. அன்னைக்கு அடுப்பே மூட்டக்கூடாது. ஓய்வு நாள்னா எப்படிப்பட்டது தெரியுமா? அடுப்பே பற்ற வைக்கக்கூடாது, ஸ்டவ்வே பற்ற வைக்கக்கூடாது. அப்படி இருக்கணும். அதனால 6வது நாள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அப்படித்தான் அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் நமக்கு அப்படி அல்ல. அந்த பிரமாணங்கள், அந்த கட்டளைகள் எல்லாம் நமக்கு மாற்றப்பட்டு நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த நாளிலே அவரை நாம் ஆராதிக்கும்படியாக அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் வந்து சில உலக பிரகாரமான அது தேவனுடைய பிரமாணம் தான், அதை மனுஷருடைய வேறு விதமான காரியங்களாய் மாற்றினதினாலே அவர் பிரமாணங்களை மாற்றினார். உடன்படிக்கையே அவர் மாற்றினார். என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை பாருங்கள் என்று சொல்லி உடன்படிக்கையை அவர் மாற்றினார். இல்லைன்னா நாமளும் என்ன தான் செய்யணும்? சனிக்கிழமை அடுப்பே பற்ற வைக்கக்கூடாது. சூடாக சாய் அன்னைக்கு குடிக்க முடியாது. அப்போ ஃப்ளாஸ்கெல்லாம் கிடையாது. யோசித்து பாருங்க. கொதிக்க கொதிக்க குடிக்கணும் சில பேருக்கு, குடிச்சுக்கினே இருக்கணும் சில பேருக்கு, அப்பப்போ குடிக்கணும் சில பேருக்கு, அப்பப்போ போடணும் இல்லையா? இன்னைக்கு அதுலேருந்தெல்லாம் நம்ம தப்பிக்க வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தத்தினால் எல்லாவற்றையும் சுத்திகரித்திருக்கிறார். எதற்காய் சொல்லப்பட்டதோ அதை அவர்கள் செய்யாதபடினாலே அதை மாற்றினார். இயேசு எல்லாவற்றையும் மாற்றி இன்றைக்கு விடுதலையோடு அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த, ஆவியிலே நிறைந்து ஆராதிக்க, ஒரு சடங்காச்சாரமாக அல்ல, ஆவியிலே நிறைந்து அவரோடு கூட நாம் உறவு கொண்டு அவரை நாம் ஆராதிக்க முடியாக அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து இன்றைக்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆகவே இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம். இன்று முதல் வெறும் உலக பிரகாரமான கோதுமை, அரிசி, ரொட்டி, பால், பருப்பு இதெல்லாம் மற்றும் அல்ல. தினந்தோறும் பரலோகத்தின் ஆசீர்வாதம், அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆத்மாவுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் தினந்தோறும் அவர் நமக்கு கொடுத்து கொண்டிருப்பதை அதை நாம் முக்கியப்படுத்தி அதையும் நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிங்க? என்ன குழம்பு வச்சிங்கன்னா பிள்ளைய விட்டாங்க. அப்படின்னு நம்ம கேட்போம். இன்னைக்கு சண்டே வாச்சே, என்ன ஸ்பெஷல்? இனிமேல் அதெல்லாம் கேட்காதீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன உங்களுக்கு? இன்னைக்கு புதுசாக என்ன வார்த்தையை கொடுத்தார்? இன்னைக்கு என்ன வசனத்தை கொடுத்தார்? அப்படி அதுதான் இப்போ கொடுத்துருக்கிறாரு. நாளையிலேருந்து கேட்பேன்ல.
இப்போ அதை கொடுத்துட்டாரு, நாளைக்கு கேட்பேன்ல, அப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். கேட்கும் பொழுது சொல்லணும், அப்போ பெற்றுக்கொள்ளணும். காலையில் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளணும். கவனிங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 3 வேளை சாப்பிட்றேன்ல. காலையில் ஐயோ நான் இட்லி சாப்பிட்டேன், மத்தியானம் சிக்கன் சாப்பிட்டேன், ராத்திரிக்கு சப்பாத்தி சாப்பிட்டேன், ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சாயந்தரம் என்ன, சாயாவும் டோஸ்ட்டும் சாப்பிட்டேன், காலையில் கூட சாயாவும் டோஸ்ட்டும் சாப்பிட்டேன். அப்பப்போ போட்டுக்கினே இருப்பான், அப்பப்போ வசனத்தையும் கூட வாங்கிக்கிட்டே இருக்கணும், அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் வேலை செஞ்சுக்கிட்டே குடிச்சிக்கிட்டு இருப்பேன் தெரியுமா? சும்மா இருப்பேன், வேலை செய்கிறோமேன்ட்டு அப்போ கூட கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு இருப்பேன். சில நேரத்தில் டேஸ்ட்டு பார்க்குறேன்னு ஒரு தட்டு உள்ளே போயிடும். இந்த மாதிரி கேஸெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அதனால் சண்டையே வந்த குடும்பங்களையும் பார்த்துருக்கேன். இதெல்லாம் வேடிக்கைக்காக மட்டும் சொல்லலை, உண்மையாகவே நடந்த சம்பவங்களும் இருக்கிறது. அப்போது இட்லி சாப்பிட்டீங்களா, மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க, என்ன குழம்பு, அது இல்லை. காலையில் என்ன கர்த்தர் பேசினார், மத்தியானம் என்ன கர்த்தர் பேசினார், அந்தி சந்தி மத்தியான வேலையில் அன்றைக்கெல்லாம் அவங்க பேசினாங்க, தேவனோடு உறவாடினாங்க, பெற்றுக்கொண்டாங்க. நீங்களும் உறவாடுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இனிமேல் அதை கேளுங்க. என்ன குழம்புன்னு கேட்குறதுக்கு பதிலாக இன்றைக்கி என்ன கர்த்தர் கொடுத்தார், இன்றைக்கி என்ன வார்த்தை, என்ன வசனம். பிள்ளைகளாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் அதே தான், எல்லாருக்கும் அதுதான். ஆகவே கர்த்தர் சொல்கிறார், எது இருக்கோ இல்லையோ நீங்கள் என்னோட இருந்தால் நான் உங்களோட இருப்பேன், நான் உங்களோட இருந்தால் எல்லாமே ஆசீர்வாதம். களஞ்சியத்தில் இல்லைனாலும் நான் உங்கள் கூட இருந்த ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரிசி ட்ரம்மில் அரிசியே இல்லைனாலும் கர்த்தர் இருந்தால் ஆசீர்வாதம் தான். வேறு எங்கேருந்தாந்து சமைச்ச சாப்பாடே வந்துடும், விசுவாசமாக இருந்தால். அப்படியெல்லாம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. சாட்சி சொல்லணுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நானே என் வாழ்க்கையில் நடந்ததை நிறைய சொல்ல முடியும். விளக்குக்கு எண்ணெய் இல்லை, ஒலிவ எண்ணெய் இல்லை. வேதநாயகன் சாஸ்திரியார்னு ஒரு கர்த்தருடைய பிள்ளை இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. வாருமையா போதகரே பாட்டு தெரியும் இல்லையா? அந்த பாட்டு எழுதினவர். இன்னும் நிறைய பாட்டு எழுதியிருக்கார். அவர் ஊழியத்துக்கு போயிட்டார். காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்தார் வீட்டுக்கு. இது கதை இல்லைங்க, நடந்த சம்பவம். ஒரு பெரிய நல்ல ஒரு சுவிசேஷகர், ஒரு நல்ல பாடல் ஆசிரியர், நல்ல பாட்டு பாடக்கூடியவர், பாகவதர். ஊழியத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு, வீடு இருட்டாக இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் இப்போ இல்லை, மண்ணெண்ணெய் விளக்கு தான். இருட்டாக இருக்குது. கதவை திறக்கிறார், இருட்டாக இருக்குது. வீட்டு அம்மாவை தேடுறார். புரிஞ்சு போச்சு அவருக்கு, ஓ அம்மா எப்படி இருக்கிறாங்க இப்போது இருட்டில், ரொம்ப இருட்டாக இருக்காங்க. இவர் வெளிச்சத்தில் போயிட்டு வெளிச்சமாகி இயேசுவை பிரசங்கிச்சுட்டு அறிவிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வர்றார். வீட்டில் இருட்டு. அம்மாவும் குஸ்ஸாவில் கோவத்தில் எப்படி இருக்கிறாங்க? இருட்டாக இருக்காங்க. உள்ளே போகிறார். ஏம்மா விளக்கு கொளுத்தலையா? சத்தம் இல்லை அம்மா கிட்ட இருந்து. சரி விளக்குக்கே இல்லைன்னா அப்போ பூவாவும் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. சில நேரத்தில் வெளியெல்லாம் சமாளிச்சிடலாம், உள்ளே சமாளிக்க முடியாது. அமைதி ஆயிட்டார். அப்போல்லாம் வீடுங்க சுத்துக்கட்டு வீடு தெரியுமா? நடுவில் வானம் தெரியும், சுற்றி வீடு இருக்கும். இன்றைக்கும் சில வீடுகள் இருக்குது, இப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. அப்போல்லாம் அது நல்லா இருந்தது. நடுமுத்தத்துலேருந்து என்ன செய்யலாம், மேலே வானத்தை பார்க்கலாம். அந்த மாதிரி வீடு. அவரும் போயிட்டு என்ன செய்தார், அந்த மாதிரி வீட்டிலேருந்து மேலே பார்த்தாராம். மேலே பார்த்து கையை உயர்த்தி, என் மரியாளின் மகனே, கவனிங்க, என் மரியாளின் மகனே, நான் உமக்காகத்தான் போயிட்டு என்ன செய்துட்டு வரேன்,
நீர் வெளிச்சமாக இருக்கிறீர், நீர் நல்லவர், நீர் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சுவிசேஷத்தை சொல்லிட்டு வரேன். என் வீட்டில் வந்து பார்த்தா இருட்டாக இருக்குது, பூவாவும் இல்லை, என்ன செய்வியோ எனக்கு தெரியாது அப்படின்ட்டு ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரியே தேவன் இடத்துல வானத்தை நோக்கி பார்த்து பேசிட்டு வந்து உக்காந்துட்டார். கொஞ்ச நேரத்தில் கதவு தட்டப்பட்டதாம். கொஞ்ச நேரத்தில் கதவு தட்டப்பட்டது. அப்போ அவர் சொன்னார், அம்மா போமா, வீட்டுக்கு விளக்குக்கு வேண்டிய எண்ணெயும் சாப்பாடும் வந்திருக்கு, போ. விசுவாசத்தை பாருங்கள். யார் என்னன்னு தெரியாது, கதவு தான் தட்டுறாங்க. ஆனால் அவர் விசுவாசம் அனுப்பிட்டார். அல்லேலூயா. என் ஜெபத்தை கேட்டு அவர் அனுப்பிட்டார். அதன்படியே கதவை திறந்து பார்த்தா அங்கே எல்லாம் என்னெல்லாம் அங்கே இல்லையோ எல்லாம் இருக்குது. நான் இருக்கேன் இல்லையா? வீட்டில் என்ன இல்லை, ஆனால் நான் இருக்கேன். வீட்டில் சாப்பாடு இல்லை, ஆனால் நான் இருக்கேன். இப்போ எல்லாம் வந்துருச்சு. அவர் உடனே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். நீர் இருக்கிறவராக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எது இருக்குதோ இல்லையோ உம்மை நோக்கி பார்த்தவர்களுக்கு நீர் இருக்கிறீர், நீர் இருக்கிறீர் என்று சொன்னால் அங்கே இல்லை என்பது இல்லை, அது எல்லாவற்றையும் நீர் சரியாக்குகிறீர். ஆமென். அவங்க செஞ்சிருந்தா கூட வெறும் ஒரு பருப்பு சோறு தான் கொடுத்துருப்பாங்க. அப்படியே இருந்திருந்தாலும் ஒரு சாப்பாடை வச்சு ஒரு ரசத்தையோ ஒரு துவையிலையோ இல்லை ஒரு டாலியை தான் கொடுத்துருக்கணும். நம்ம ஊரில் அதுதானே ஃபேமஸ், பருப்பு குழம்பு. ஆனால் அன்றைக்கி சுட சுட நல்ல ஒரு பிரியாணியும் விளக்குக்கு வேண்டிய எண்ணெயும் எல்லாமே வந்திருந்தது. இப்படி அநேக அற்புதங்களை தேவன் இன்றைக்கும் செய்து கொண்டு தான் இருக்கிறார் அவரை விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, எது இருக்குதோ இல்லையோ தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை போல் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, அவரை போலன்னு சொன்னால் அவர் எப்படி பரிசுத்தரோ அவ்விதமாக அவருக்கேற்ற பரிசுத்தர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். பேதுரு அதைத்தான் எழுதினார் தன்னுடைய நிருபத்தில். நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அவர் சொன்னதை நினைவுபடுத்தி எழுதினார். அப்போ அவருக்கு பிரியமானது என்ன என்பதை நாம் பார்க்கணும். அவர் அருவருக்கக்கூடியது, என்னுடைய துதியை நான் வேறொருவருக்கும் கொடேன், யாருக்கும் கொடுக்கக்கூடாது. எந்த விக்கிரக கிரியைகளுக்கும் அல்லது மனுஷர்களுக்கே கூட நாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா சில பேர் மனுஷனையே உயர்த்திடுவாங்க, தெய்வம்னு சொல்லிடுவாங்க. அப்படி அல்ல. மனுஷர்கள் ஒரு நாளும் தெய்வமாக முடியாது. ஆமென். மனுஷன்தான். வேணா தேவன் இருந்தால் தேவ மனுஷனாக இருப்பான், பிசாசு இருந்தால் பிசாசின் மனுஷனாக இருப்பான். இது ரெண்டும் இல்லாமல் ஒருத்தரும் இருக்க முடியாது, அறகுறையா. ஆகவே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் எனக்கு போதும், எது இருக்கோ இல்லை என் வாழ்க்கையில் நீர் இருக்க வேண்டும். நீர் இருந்தால் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். அவர் இருந்தால் குறைவுகள் எல்லாம் களஞ்சியமும் நிறையும். திராட்சை செடியும் திராட்சை பழத்தை கொடுக்கும், அத்தி மரமும் பழத்தை கொடுக்கும், மாதுளம் செடியும் மாதுளை பழத்தை கொடுக்கும், ஒலிவ மரமும் ஒலிவ எண்ணெயை ஒலிவ காய்களையும் கனிகளையும் அது கொடுக்கும். ஒன்றும் நமக்கு குறைவுபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் இல்லாமற் போவதற்கு ஒரே ஒரு காரணம், தேவனுக்கு பிரியமில்லாதது நாம் செய்வதினாலே. நாம் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானதை செய்வோம் என்று சொன்னால் இழந்ததை எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதையெல்லாம் செய்ய வல்லவர் தேவன். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நம்மளை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம் இந்த நேரத்தில். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாமல் செய்த எல்லா காரியத்தையும் கிருபையாய் மன்னியும். உமக்கு பிரியமில்லாமல் செய்த எல்லா காரியத்தையும் கிருபையாய் மன்னியும். நீர் ஒருவரே தேவன், உம்மை இல்லாமல் வேறொருவர் இல்லை. நீர் ஒருவரே என் ரட்சகர், நீர் இல்லாமல் வேறொருவர் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், நீர் இல்லாமல் வேறொருவர் இல்லை. மனுஷனுடைய கைவேலையோ மனுஷனுடைய கிரியைகளையோ நான் எந்த சூழ்நிலையிலும் நான் நமஸ்கரியாமலும் தொழுது கொள்ளாமலும்
உம்முடைய பிள்ளையாகவே இருந்த இந்த நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை போலவே பரிசுத்தமாய் நான் ஜீவிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம செபிக்கலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம செபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாம் குறைவுபட்டாலும் கூட எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம், எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததின் நிமித்தம் எங்களுக்கு குறைவுகள் வந்தாலும் கூட அல்லது இல்லாமல் போனாலும் கூட நாங்கள் உண்மையாய் மனம் திரும்பி நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது மறுபடியும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், மறுபடியும் இழந்து போனதை எல்லாம் எங்களுக்கு இரட்டிப்பாய் கொடுக்கிற தேவன் நீர் என்பதை இந்த நாளிலும் கூட இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற அந்த வார்த்தையின் மூலமாக எது இருக்கிறதோ இல்லையோ நான் உன் கூட இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீர் உணர்த்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆகவே எங்கள் தேவனுடைய கிருபை என்னாலும் எங்களோடு கூட இருக்கட்டும். உமக்கு பிரியமில்லாமல் செய்த எல்லா காரியத்தையும் கிருபையாய் மன்னித்து எப்போதும் உமக்கு பிரியமாக மாத்திரம் நாங்கள் ஜீவிக்க, நானும் ஜீவிக்க, பரிசுத்தமாய் ஜீவிக்க, உமது நாமத்தை மகிமைப்படுத்த, விசுவாசத்தோடு உமது நாமத்தை மகிமைப்படுத்த, நம்பிக்கையோடு உமது நாமத்தை மகிமைப்படுத்த, உன்னதமானவரே நாங்களும் அந்த உன்னதமானவருக்கு பிள்ளைகள் என்பதை சாட்சியாய் வெளிப்படுத்த வேண்டிய கிருபைகளை இந்த நாளிலே எனக்கும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாய், ஒரு விசைக்கொள்வது கல்வாரி இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக, எங்களை ஒவ்வொருவருடைய ஆவியாத்மா சரீரத்தை பலப்படுத்தும்படியாக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நீர் உண்மையுள்ளவர், நீர் மாறாதவர், நீர் அப்படியே செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே நீர் இப்பொழுது எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறீர். ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவே வைத்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் விசுவாசித்ததை நாங்கள் பெற்று உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி இந்த பூமியில் நமக்கு சாட்சியாக வளர்ந்து கனி கொடுக்க, உமது நாமத்தையே மகிமைப்படுத்த வேண்டிய கிருபைகளை தந்து தொடர்ந்து உமது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நீர் எங்களை நடத்த வேண்டுமாய் அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அவ்விதமாய் செய்தபடினாலும் செய்யப்போகிறபடினாலும் முறை ஸ்தோத்தரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம், குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்மாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்மாவே கர்த்தர் செய்த மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்துங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வாழ்த்துங்க. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.